Hello friends, welcome back to Lakshmi Sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்மைலி பொட்டேட்டோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. ரொம்பவே குட்டீஸ்க்கு ஃபேவரட்டான ரெசிபி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்மைலி பொட்டேட்டோ செய்யறதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துட்டு கட்டி இல்லாம இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அரை ஸ்பூன், கூடவே பெப்பர் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 அப்படி இல்லை 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து உருளைக்கிழங்குல சேர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்மைலி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பால் ஷேப்ல உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க. சின்ன தட்டை எடுத்துட்டு இதை வச்சுட்டு நல்லா லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மைலி ஷேப்ல ரவுண்ட் ஷேப்ல வந்துடும். இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ஒரு பைப் எடுத்துட்டு இது மாதிரி கண்ணு வச்சுக்கோங்க. ஸ்மைலுக்கு இது மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்ணு வந்து சூப்பரா வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி கண்ணு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணு வச்சுட்டு அடுத்தது வாய்க்கு வந்து நம்ம ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்து இது மாதிரி வாய் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணுங்க. சூப்பரான ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. சாம்பிளுக்கு இது மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா மாவுமே இது மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிடணும். தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னு நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை 3 இல்லை 4 அது மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே எண்ணெய் எடுத்துக்கோங்க. பொரிஞ்சிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா எண்ணெயில் வந்து உங்களுக்கு நுரையே வராதுங்க. அது எல்லாம் சைலண்ட்டாக ஆகிடும் ஆயில். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நுரை வராமல் இருந்துச்சுன்னா இதை வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள் இதை மாதிரியே எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஸ்மைலி பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லக்ஷ்மி சில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.